ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டேரோ ட்ரீடர். இன்றைக்கி லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் நபருக்கு உங்கள் மேலே எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதே மாதிரி இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களோட அந்த கரண்ட் எனர்ஜி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இதில் நான் 3 கார்டு எடுத்திருக்கேன். இது சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில் எடுக்கிறோம். ஸோ இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள், ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இது எனர்ஜி ப்ரொடிக்ஷனுங்கிறதுனால நீங்கள் சேனலுக்குள்ளே ஒரு லைக் கொடுத்துட்டு ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. உங்களோட எனர்ஜியை இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷயங்கள், மெசேஜ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்க்கான அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் போய் அந்த ப்ரெடிக்ஷன் கூட பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, எப்படி இருக்கீங்கங்கிறது கண்டிப்பாக தெரியும். சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த இது கலெக்டிவ் ரீடிங்கில் தரேன், சரிங்களா? இந்த ஃபஸ்ட் கார்ட் வழியாக நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு சில மக்கள் நீங்கள் உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் கொஞ்ச நாளாகவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு சில முடிவுகள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாக ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் திங்க் பண்ணி அந்த விஷயம் சரியாக வருமா வராதா, ஒரு கன்ஃபியூஷன், உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு ஆசிலேஷன் தெரியுது. நீங்கள் கரெக்ட், உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணாமல் ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது உங்களோட மைண்ட், உங்களோட இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும், சரியா? சில பேர் மெடிடேஷன் பண்ணுறது, சில பேர் யோகா மாஸ்டர், அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைனில் சில பேர் ரொம்ப அதிக ஈடுபாட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி நல்லாவே இருக்குது. உங்களுக்கே முடிவெடுக்கிறதுல கண்டிப்பாக ஒரு நல்ல எப்படி அதை டிசைட் பண்ணால் சரியாக இருக்குங்கிறத அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். அதனால் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். ஒரு சிலர் கொஞ்சம் ஆசிலேஷனில் இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்குள்ளேயே அந்த இன்னர் வாய்ஸ் இருக்குது, நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட் கார்டு வந்திருக்கு. இது ஒரு சிலருக்கு. இன்னும் ஃபர்தராக மற்ற கார்ட்ஸ் வழியாக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் ஒரு ஃப்ரீடம், இப்போ தான் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்துலேருந்து ஃப்ரீடம் ஆகிருக்கீங்க. பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டார்க் சைக்கிள், ஒரு இருட்டு அறையிலேருந்து ஒரு ஒளியை பார்த்து அப்படியே ஒளி தீபம் அந்த திசையை நோக்கி பயணப்பட்டிங்கன்னா எப்படி இருப்பீங்க? ஒரு பாதை தெரியுது, ஒரு சன்ரைஸ் தெரியுது, ஒரு பறந்து விரிஞ்ச அந்த புல்வெளிகள் தெரியுது. அதை அந்த மாதிரி ஒரு சீன் நீங்கள் பார்க்கும்பொழுது இப்போ தான் புதுசாக பிறந்த மாதிரி, அப்பா இது என்ன கனவா நனவா, இது வரைக்கும் இருந்தது கனவாக இருக்கும், கெட்ட கனவுலேருந்து டக்குன்னு முழிச்சா மாதிரி, புரியுதா? அந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு ஃப்ரீடத்தை உணர்றீங்க. இப்போ உங்கள் வைபு அவ்வளோ நல்லா இருக்குது. எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் வழிகள் ரொம்ப கிளியராக இருக்குது. உங்களுக்கான ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு ஒளி உங்களை வழிநடத்த வந்திருக்கு. நீ என்னவா ஆகணும், அந்த வழியில் போகணுன்னு நினைக்கிறியோ போ. உனக்கு புது ஒரு லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் இப்படி கொடுக்குறாங்க. ஸோ உனக்கான வழியை தேடிக்கோ, உனக்கான வாழ்க்கையை தேடிக்கோ, ஃப்ரீயாக போயிட்டு என்ஜாய் பண்ணு. உன் வாழ்க்கையை நீ வாழு. பெரிய ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், பழைய லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. அந்த லைஃப் மூவ் ஆன் ஆகியிருந்தாலும் ஆனால் அந்த மன அழுத்தம், அது கொடுத்த வலி வேதனைகள், அதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஒரு சிலர், இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் அந்த விஷயத்திலே லேக் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி கைடன்ஸாக வருது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தூக்கி போட்டு உங்களுக்கான வழிகளை தேடுங்க. உங்களோட பாதையில் நடந்து வர பழகுங்க. நடக்க தான் பாதை தெரியும். யாரோ ஒருத்தர் நடந்து பழகி வச்ச பாதையில் நீங்கள் போகணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை, அந்த பாதையில் டிவைன் லைட் உங்களுக்கு துணையாக வருது. அப்புறம் என்ன கவலை? நடந்துக்கிட்டே வந்தால் தான் பாதை கொடுப்பாரு. புரியுதா? ஓகே. பெரிய ஒரு இக்கட்டான ஒரு இதிலேருந்து அப்படியே வெளியே ஒரு கூண்டை திறந்து விட்டால் எப்படி கிளி பறந்து
சுதந்திரமாக அப்படியே அந்த சுதந்திர வானத்தில் பறந்து போகும். அது மாதிரி இருக்கீங்க, அந்த எனர்ஜியில் இருக்கீங்க செல்லங்களே. ஹாய் மேம். நான் வந்து பிரியா. நான் வந்து உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டது வந்து பிளாக் மேஜிக்காகவும் அண்டு ஜாப் அண்டு மேரேஜ் எல்லாத்துக்காகவும் வந்து நான் உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துட்டேன் மேம். நான் வந்து August 8 வந்து எடுத்துட்டேன். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம். நான் வந்து ஃப்ரம் ஃபஸ்ட் டேலேருந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் மேம். நான் வந்து இனிஷியேஷன் எடுத்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு தேஜஸ் மாதிரி அந்த மாதிரி ஃபேஸே வந்து ஒரு பிரைட்டாக இருந்துச்சு மேம். ரொம்பவே தெளிவாக இருந்தது. அண்ட் வந்து எனக்கு அந்த பிளாக் மேஜிக்ஸ்னால வந்து மேபி வந்து சக்ரா பிளாக்கேஜஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு அப்போ எனக்கு தெரியல. பட் உங்கள்கிட்ட உங்ககிட்ட நான் இனிஷியேஷன் எடுத்துட்டு ஹீலிங் பண்ண எனக்கு வந்து இந்த பிளாக்கேஜஸ் வந்து முக்கியமாக இந்த த்ராட் சக்ரால வந்து முழுங்கும் போதெல்லாம் பெயின் அதெல்லாம் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேம். அது வந்து நான் அந்த ஹீலிங் எடுக்க எடுக்க அது ரொம்ப ரொம்பவே மைல்ட் ஆயிடுச்சு மேம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஹீல் ஆகிடும்னு நம்புகிறேன் மேம். அண்டு ஃப்ளவர் தெரப்பியும் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு மேம். அண்டு நீங்கள் சொல்லித்தர அந்த நைட்டு மெடிடேஷன் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து இந்த ஹாரர் ட்ரீம்ஸ் மாதிரிலாம் நிறையா வந்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன் மேம். நீங்கள் எல்லாத்துக்குமே உடனே எனக்கு வந்து சொல்யூஷன் தருவீங்க. அண்டு வந்து நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸையும் கொடுப்பீங்க மேம். தேங்க்யூ ஃபார் தட் மேம். அண்டு அந்த நைட் மெடிடேஷன் நான் பண்ணுறப்போ என்னை சுற்றி நல்ல ஒரு குட் வைப்ரேஷன், ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னை சரவுண்ட் பண்ணுற மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் மேம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது பண்ணிட்டு தூங்குறதுனால நாட் ஓன்லி ஃப்ரம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், நமக்கு நார்மலாக நமக்கு தேவையில்லாத பீப்புள்ஸோட தாட்ஸ் கூட அது கூட எனக்கு வந்து ட்ரீமில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது மேம். அண்ட் இது ஃப்ளவர் ஹீலிங்காக உங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணுற ஒரு டைமும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் தெரப்பியோட சேர்த்து நிறைய வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து கொடுப்பீங்க மேம். அப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சுருப்பேன் மேம். பட் அந்த டைமில் நான் மறந்துடுவேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷனில் எனக்கு அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து சொல்வீங்க மேம். இது நான் நிறைய டைம் நடந்திருக்கு, உங்ககிட்ட நான் சொன்னதில்லை மேம். பட் எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து ஷாக் ஆகியிருக்கேன் மேம். பிஃபோர் நான் வந்து நிறையாவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓவர்வெல்மிங் தாட்ஸ் இருக்கும். நமக்கு வந்து தெரியும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். பட் அதை பண்ண மாட்டேன். அப்படியே நிறையா யோசிச்சுட்டே எனர்ஜிலாம் ட்ரைன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து இருந்தேன் மேம். பட்டு இப்போ வந்து ஒரு அமைதியாக இருக்குது. என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு தெளிவாக தெரியுது மேம். ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு ஒரு நல்லா இருக்கு மேம். எனக்கு ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே வந்து பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து காட் கிட்ட சரண்டர் பண்ணுற, குரு கிட்ட சரண்டர் பண்ணுற ஒரு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கு மேம். கண்டிப்பாக நான் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண ஒரு பட்டர்ஃப்ளையாக நான் இருப்பேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. ஆமாம் தானே. நான் சொல்கிற இந்த சுச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ கமெண்டில் பதிவிடணும். ஓகே, சரி. அப்புறம் இன்னும் சில பேர் சரண்டர் a time we must surrender the old before something new. எஸ் இந்த கார்டோட ரிலேட்டட் கார்டு தான் இதுவும். நீங்கள் ஃப்ரீடம் கேட்குறீங்க, நியூ லைஃப் கேட்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட சில பேர்கிட்ட சரண்டர் இல்லை. அதான் சொன்னேனே, சில பேர் வந்து நியூ லைஃப் வேணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த பழைய பாஸ்ட்லேருந்து வெளில வராமல் இருக்கீங்க. அது உங்கள் ஆழ்மன பதிவாக கூட மேபி இருக்கலாம். ஓகேவா? சரண்டர் at the time we must surrender the old before something new can enter our lives. Let go and all will work out. எஸ், லெட் கோ பண்ணணும். அந்த பாஸ்ட்டை நீங்கள் லெட் கோ பண்ணுங்கள், அந்த நபரையும் லெட் கோ பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கான புது வழிகள் திறக்கும். ஓகேவா? உங்களுக்கு அந்த ட்ரீம்ஸ் சரியான நிறைய பேருக்கு வந்து தூக்கத்தில் நிறைய டிஸ்டர்ப் ஆகுறீங்க, ரிப்பீட் தாட் வரும், ஓவர் திங்கிங் வரும். இதெல்லாம் வந்து ஏன் வருதுன்னா, நீங்கள் சரண்டர் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்கள் கையில் டேக் கேர் பண்ணுறீங்க. என்னால் இதை போய் இப்படி செஞ்சு அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி பண்ணிடலாம், எப்படியும் பண்ண முடியாது. அவங்க ஏன் நம்மளுக்கு அதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணாங்க, நான் உண்மையாக தானே இருந்தேன், அந்த மாதிரி அது அப்படி வருது.
எப்போனா அந்த ஸ்லீப்பிங் டைம் எதுக்கு தெரியுமா? உங்கள் ட்ரீம்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு தான். நிம்மதியாக நீங்கள் இறைவன்கிட்ட உங்கள் பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குங்க. அங்கே டிவைன் உங்களுக்கான வேலையை அலைன் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அலைன் பண்ணாதீங்க. நீங்கள் நெகட்டிவாக யோசித்து அலைன் பண்ணிங்கன்னா மறுநாள் காலையிலையும் அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுறீங்க. சரண்டர் இல்லை உங்ககிட்ட. அதுதான் சொல்கிறேன், சரண்டர் யுவர் செல்ஃப். ஓகே, சூப்பராக கொடுத்துருக்குற சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் டேரோட் கார்ட் ரீடிங், இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது, மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருகிற இந்த அமாவாசை அப்புறம் 3ஆம் பிறை இந்த 2 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். அது மட்டும் இல்லை, இந்த மார்கழி மாதம் முழுக்கவே வந்து டிவைன் பவர் அபிரிவிதமாக பிரபஞ்ச பேராற்றல். நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம் இல்லையா, 4:30 to 6 அந்த நேரம், அந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது இந்த ஹோல் டேக்கே வந்து அக்செப்ட் ஆகும் இந்த மார்கழி மாதத்தில். ஏன்னா இந்த மார்கழி மாதம் தேவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஹோல் மாதமே வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக. ஸோ நீங்கள் வந்து இந்த நல்ல காரியத்தை எப்போ வேணாலும் இந்த மாதத்தில் கற்றுக்கலாம். உங்கள் லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். சரியா? யாருக்காவது வந்து ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும், உங்களோட ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, டெப்ரெஷன் இருக்குது, உங்களுக்கு மைண்டு வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு இதை பற்றி பேசியிருப்பேன். இன்றைக்கி டாபிக் எதை பற்றினா, இது முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த தைராய்டு இஷ்யூ இருக்குது. ஓகேவா? இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்க வெயிட் ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் அது அப்படியே ஒன்று வந்த உடனே அது பின்னாடி இன்னொன்று வரும். நீங்கள் தைராய்டுக்கு டேப்லெட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த உடம்பு வெயிட் வைக்கும், ஹார்மோன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும், ஸ்கின் வந்து திக்காக வரும். ஃபேஸோட ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜென்ஸோட ஸ்கின் மாதிரி ரஃப்பாக ஒரு மாதிரி திக்காக வரும். 2வது அன்வான்ட் ஹேர்ஸ் வரும். இது மாதிரி சிம்டம்ஸ் யாருக்காவது இருந்தால் அலர்ட் ஆகுங்க. இங்கிலீஷ் மெடிசனால் நிறைய இதை வந்து சும்மா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஆஃப் பண்ணுறதுக்கு டேப்லெட் தருவாங்களே தவிர அது நிரந்தர தீர்வு கிடையாது. அதை அப்படியே அமுக்கி வச்சு இப்போ ஒரு பொருளை வந்து வெளியே ஃப்ரீயாக விட்டால் தான் அது ஃப்ரீயாக ஃப்ளோவில் போகும். அது அப்படியே ஒரு இடத்துல அந்த அழுக்கு தண்ணிகளெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் ரொம்ப நாரி போய்ட்டு டப்புன்னு வெடிக்கும். அந்த மாதிரி ஆகிடும். அது ஒரு பிரச்சனை பல பிரச்சனையை கொடுக்கும். நான் சொன்ன இந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்கள். உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஓவரீஸில் ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் மூன் டே, நியூ மூன் டே டைமு, 3ஆம் பிறை டைம், இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய அற்புதமான நாட்கள். அது அன்னிலேருந்து நீங்கள் ஹீலிங் உங்களோட ஆராய்ச்சக்கராவை பவர் பண்ணி அதுக்கான ஹீலிங் கொடுத்தேன்னா டப்புன்னு கிளியர் ஆகும். ஓகேவா? அந்த மேஜிக்லாம் உங்களுக்கு நடக்கணும் வித்தவுட் எனி மெடிசன். நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. ஓகேவா? அதை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் சில விஷயங்கள்லாம் வந்து தீட்சை மந்திரங்கள் இருக்கும். அப்புறம் வந்து முத்ராஸ் கொடுப்பேன், சில மெடிடேஷன் மெத்தட் சொல்லி கொடுப்பேன். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதை செஞ்சு நீங்கள் வந்து சூப்பராக இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மனம் சார்ந்த விஷயங்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க சைக்காட்டிஸ்ட்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அந்த டேப்லெட் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இன்னும் சில ஹெவியான டேப்லெட்டு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்குறத வந்து நீங்கள் அந்த டைமுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அவங்க செய்ய அவங்க நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும். அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வரும், அப்புறம் கிட்னியில் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? இதுவும் வந்து இது ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், ஹார்மோன் ரிலேட்டடான பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து சரியான வழி கிடையாது. அந்த மாதிரி மனநோய்க்கான மருந்துகள்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. மனநோய்க்கான மருந்துகள் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு அடிக்ஷனுக்கு ஆளான ஒரு பேஷண்ட் மாதிரி. ஓகேவா? இந்த மருந்து இல்லைன்னா உங்களால் அடுத்தது மறுநாள் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படியே படுத்துன்னு கிடப்பாங்க. எப்போ பாரு அப்படியே டயர்டாக டல்லாக தான் இருப்பாங்க. அவங்க பிரிஸ்காலாம் இருக்க மாட்டாங்க. அந்த டேப்லெட்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால அந்த நேரத்துக்கு அவங்க வந்து ஏதோ அவங்க மைண்ட் வைஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு சுற்றி இருக்கிற அவங்களுக்கும் ஒரு வேலையை
பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேப்லெட்டை கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணி அவங்கள கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க நாள் ஃபுல்லாக. அன்டைமில் எழுந்துக்குவாங்க, அன்டைமில் சாப்பிடுவாங்க. என்ன ஆகும்? அப்போது ஹார்மோன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், மற்ற விஷயங்கள்லாம் வெயிட் போட ஆரம்பிக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவாங்க, இல்லைனா இதுவே வந்து ஒரு பெரிய மென்டல் டிப்ரெஷன் ஆகும். இந்த மாதிரி அந்த மனநோய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் இதில் இருந்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயங்களில் தயவு செஞ்சு உங்களை இயற்கையோடு நான் சொல்கிற மாதிரி ஹீலிங்கில் நீங்கள் வந்து குணப்படுத்த முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? எல்லாத்துக்கும் இதுதான் வழி அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷ் மெடிசனையே ஃபாலோ பண்ணாதீங்க. அது ஒரு எப்படின்னா இப்போது உங்கள் கையில் ஒரு 5 விரல் இருக்குது, 5 விரலில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் நல்லது. அதே மாதிரி தான் இப்போது ஹீலிங் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது வந்து நீங்கள் அந்த பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், இல்லைனா ஒரு இன்ஜூர் ஆகிடுது, ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை பெருசாக போகுது அப்படின்னும் போது தான் அது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குன்னு நான் இங்கிலீஷ் மெடிசனே போகாதீங்களான்னு சொல்ல மாட்டேன், சரியா? நீங்கள் உங்கள் மன திருப்திக்கு அந்த நேரத்தில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஆனால் நிரந்தர தீர்வு 99 பிரச்சனைகள் 98 99 பிரச்சனைகள் உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஹீலிங்கில் குணப்படுத்த முடியும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ரொம்ப இதுவாக இருக்குது, இல்லை ஆப்ரேஷன் பண்ணி தான் குணமாகும் சொல்கிறாங்க, ஆனால் 3 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ணுங்கள், ஆனால் பெட் ரெஸ்ட்டில் நீங்கள் அவ்வளோ நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உடம்பு சீக்கிரமாக ஹீலாகி வெளியே வரும். இல்லைனா ஒரு சிலருக்கு பிஃபோர் நீங்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணி விட்ருவேன், ஹீலிங்லேயே சரியாகும். அவசியம் இருக்காது, ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு அவசியம் இருக்காது. சின்ன மாத்திரை மருந்துலேயே அது சரியாக போகும். அவங்களே பார்த்துட்டு என்ன அமேசிங்காக இருக்குது, என்ன இவ்வளோ ரிசல்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஓகேவா? இந்த ஆச்சரியங்கள்லாம் உங்கள் லைஃப்லேயே நடக்கணும்னா நீங்கள் வந்து டிவைனோட கனெக்டிவாக இருங்க. நீங்களே உங்களை தற்காத்துக்கோங்க. எதுவும் நானே காலம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. நீங்களே உங்களை வந்து செல்ஃபாக பார்த்துக்க போகிறீங்க. அதுக்கு தான் நான் அந்த ஹீலிங் தெரப்பி தரேன். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக போகிறீங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த பிரச்சனை திரும்ப 1 மாதம் கழிச்சோ இல்லை 2 மாதம் கழிச்சு வந்தால் திரும்ப அவர் ஃப்ரீயாக பார்ப்பாரா? இல்லைனா இந்த ப்ராப்ளம் வரவே வராது, இனி எந்த பிரச்சனையுமே உனக்கு வராது, நாங்கள் கேரண்டி அப்படி சொல்கிறாங்களா? அதுக்கப்புறமா அவங்க இதே இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு போகிறீங்க, அது 10 நாள் கழித்து திரும்ப வந்தாலும் திரும்ப அதுக்கு தனியாக தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சு அந்த ஃபாலோ பண்ணி அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் தான் போகணும். இப்படியே ட்ரீட்மெண்ட்லேயே தான் காலம் ஃபுல்லாக மருந்துகளோடு தான் வாழணும். அதுதான் அங்கே உங்களுக்கு. அதெல்லாம் இல்லாமல் மைண்டு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு மனதை ஒழுங்காக வச்சுக்கிட்டு சொல்லித்தர சில யோகா மெத்தட்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட ஆறா சக்கரா அந்த சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணி பவராக வச்சுக்கிட்டா காலம் ஃபுல்லாக உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம். என்கிட்ட அப்பப்போ வரணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வாட்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக நான் ஒரு ஹீலிங் பண்ணுங்கள். எவ்வளவோ நாள் இந்த ரீடிங் பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ரீடிங் உங்கள் கண்ணில் படுதுன்னா டிவைன் உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுக்குறாங்க. எத்தனையோ வாட்டி நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் போய் எடுத்திருப்பீங்க, எத்தனையோ வைத்தியம் பார்த்துருப்பீங்க. நான் அதை மட்டும் சொல்லலை, மற்ற வைத்தியங்களையும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருப்பீங்க. எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அங்கே ஓடுவீங்க. ஆமாம் தானே? ஆனால் நம்மக்கிட்ட ஒரு வாட்டி ஹீலிங் நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்களை குணப்படுத்திக்க முடியும். எவ்வளோ அற்புதமான வித்தையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்போது உங்கள் கையில் ஒரு பவர், ஒரு டிவைன் எனர்ஜி உங்கள் கையில் கிடைக்கும். ஹீலிங்கோடு சேர்த்து உங்களுக்கு அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் தான் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? உங்களோட கர்மா கிளன்சிங், உங்களோட ஹார சக்ரா கிளன்சிங்லாம் பண்ணி விட்டுட்டேன்னா நீங்களே உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ஹீல் பண்ணிக்கலாம். எந்த வியாதிக்காகவும் நீங்கள் யார்கிட்டும் போக தேவையில்லை. அப்பப்போ என்கிட்டையும் நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேரண்டியை என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்களே ஒரு டிவைன் பவராக மாறுறீங்க. ஸோ உங்களை நீங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், ஹீல் பண்ணிக்க முடியும். ஒரு காய்ச்சல், ஒரு ஸ்டமக் பெயின், இல்லைனா ஹார்மோன் ரிலேட்டடான பிரச்சனைகள், ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள், டைஜஷன் சிஸ்டமில் ப்ராப்ளம், சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, பிபி இருக்குது. பிபிக்கெலாம் 2 நாள் மாத்திரை போட மறந்துட்டாங்க பிபி பேஷண்ட்டு, 3ஆவது நாள் வச்சு செஞ்சிடும், சொல்லவே முடியாது. அதுக்கு லட்சக்கணக்கில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கொஞ்சம் அதை வந்து ஆஃப் பண்ண முடியும். அது கரெக்டாக அந்த பேஷண்ட்டோட ஆள் இருக்கணும்,
அதை ஒரு 1 ஹவரில் கொண்டு போய் அவங்கள சேர்த்தி அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி போடணும், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ 1 or 2 days நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியது அந்த பிபி டேப்லெட். அதெல்லாம் தெரிஞ்சு தான் டாக்டரும் விற்கிறாங்க, நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி எதையுமே இங்கே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பிபிக்குன்னு இதுக்கு வாங்க அதுக்கு வாங்க ஒரு வாட்டி உங்களோட லைஃப்பில் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களை நீங்களே வந்து சரி பண்ணிக்க முடியும். இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் எந்த கோர்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் டாக்டருக்கே உங்கள் பிள்ளைங்கள இல்லை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு டாக்டர்கிட்ட தான் ஓடுவீங்க. ஆமாம் தானே? ஆஸ் எ டாக்டராக யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து 100% கரெக்ட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு டிவைன் பவரோடு சேர்த்து ஹீல் பண்ணித்தரேன். அதனால் உங்களை நீங்களே தற்காத்துக்க முடியும். அப்பப்போ என்கிட்ட வரணும், நான் மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே மீன் பிடிச்சி பழகிக்குங்க. அப்படின்னு தான் உங்களை சரி பண்ணி உங்களுக்கான விஷயத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டா நீங்களே சரி பண்ணிக்க போகிறீங்க. லைஃப் லாங் நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் டாக்டர்னு சொல்லக்கூடாது, நீங்களே ஹீலர். ஓகேவா? உங்களை நீங்களே குணப்படுத்திக்கோங்க, நேச்சுரலாக குணப்படுத்திக்கோங்க, வித்தவுட் எனி கெமிக்கல் மெடிசன்லாம் சாப்பிடாம. ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நான் போய்ட்டு பார்த்தப்ப இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க குடும்பத்தார் அவங்கள எப்படி ஒதுக்கி விட்றாங்க, அவங்களுக்கு அந்த குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் அவங்கள வந்து முதியோர் இல்லத்தில் விடுறது, அந்த மாதிரி அந்த மையங்களில் கொண்டு போய் அந்த ஆதரவற்ற ஒரு மையத்தில் கொண்டு போய் சேர்த்திடுறது, அவங்கள வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட வந்து பார்க்குறது கிடையாது. ஒரு சிலருக்கு இதெல்லாம் கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது செல்லங்களே. அவங்களுக்கு டேப்லெட்டோடு தான் அவங்க லைஃப் லாங் வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் பார்த்தேன் நான். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் பேஷண்ட் இருந்தால் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கேயும் சேர்க்காதீங்க. அவங்கள ஈஸியாக குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் இப்போ இந்த குழந்தை வந்து இந்த குடும்பத்தில் வரணுன்றது வந்து அது கர்ம வினை. ஆனால் அது கர்மா சொல்லிவிட்டு இன்னும் நீங்கள் பேட் கர்மா சேர்த்துக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்கு அது ப்ளஸ் கிடையாது. நீங்கள் அந்த நபரை கொண்டு போய் வெளியில் விடுறது அது ரொம்ப பாவம். அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப வீக் ஆகிடும். உங்கள் குடும்பம் தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். புரிஞ்சுக்கோங்க. வயதான பெற்றோரையும் இந்த மாதிரி இந்த பிரச்சனையில் இந்த மனநோயில் இருக்கிறாங்க, அவங்க வந்து மென்டலாக இருக்காங்க, அவங்கள கூட வச்சுக்கக்கூடாது. அவங்க கூட வச்சுக்கிட்டா சொசைட்டி நம்மளை ஏற்றுக்காது அப்படிலாம் மற்றவங்களுக்காக பார்க்காதீங்க. இந்த சொசைட்டிலாம் உங்களை கவனிக்காது. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இறைவன் கொடுத்துருக்குறாரு. உங்களுக்குன்னு இவங்களை கொடுத்துருக்காரா, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போது இவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயத்த இப்படிங்கிற மாத்திரத்தில் சொல்லி கொடுத்துட்டேன். காலம் ஃபுல்லாக என்கிட்ட வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் தரேன், என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துக்கோங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஒரு வாட்டி ஹீலிங் எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக ஸ்மூத்தாக கொண்டு போங்க. உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆன்மாவோட பாவம் ப்ளஸ் மைனஸ்னால தானே இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க. அதை இங்கேயே சரி பண்ணலாம். வாங்க, நான் கொடுக்குறது என்ன மாதிரி விஷயம்னு தெரியும். ஒரு சிலர் என்ன தெரியுமா, நான் கொடுக்குறது என்ன மாதிரி விஷயம்னு தெரியாமே அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொன்னால் கூட புரிதல் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து உணர தான் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் நான் இந்த விஷயத்த நீ இதுக்கு கூட யூஸ் பண்ணலாம், இவ்வளோ பெரிய விஷயத்த உன் கையில் கொடுத்துருக்கேன், நீ வந்தது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்காக வந்த, ஆனால் உன் கையில் உன்னையே ஹீல் பண்ணிக்க முடியும், உன் வியாதிகளை நீ குணப்படுத்திக்க முடியும். உனக்கு எந்த வியாதியும் ஃபஸ்ட்டு வராது. உன்கிட்ட சீக்கிரம் வியாதிகள் வராது. என்கிட்ட ஒரு வாட்டி ஹீலிங் எடுத்தவங்களுக்கு அகைன் எந்த வியாதியும் வராது. வந்தாலும் அதை எப்படி அதை எப்படி கிளியர் பண்ணிக்கணும், அதனால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட மாட்டீங்க. எந்த ஒரு வித்தவுட் எனி மெடிசன் எதுவுமே வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற உங்களோட நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட் ஐட்டமில் எதாவது மாற்றிருப்பீங்க, இல்லைனா கிளைமேட்டை ஏதாவது மாறி போயிருப்பீங்க, இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். அதுக்கு கூட நீங்கள் அந்த இடம் போகும்போது எப்படி இருக்கணும் எல்லா மெத்தடும் சொல்லித்தரேன். யாரெல்லாம் அதை கவனித்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பாதிப்புகள், ஃபுட்டு சேஞ்ச் ஆகும்போது வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கலாம். எந்த மெடிசனும் சாப்பிட தேவையில்லை. ஓகேவா? சரி, இந்த ரீடிங்கில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு
நோய் எப்படி வருது, அதுவும் மனநோய்க்காக கொண்டு போய் நிறைய பேர் அந்த மாதிரி குழந்தைகளையும் கூட பிறந்தவங்க இல்லை பெற்றோரை அந்த மாதிரி விடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக ஆரம்பிக்கிறது தான் பெரிய பூதாகரமாக இப்போ நடக்குது. இங்கிலீஷ் மெடிசனில் உங்களுக்கு எப்போ பிரச்சனை இருந்தாலும் போயிட்டு தான் ஆகணும், தீர்ந்து தான் ஆகணும். ஆனால் இங்கே ஹீலிங்கில் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி ஹீலிங் பண்ணி உங்களை வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி உங்களை பவர் பண்ணி விட்டேன்னா நீங்களே உங்களோட அந்த ஒவ்வொரு இதையும் வந்து சரி பண்ணிக்க முடியும், பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்க முடியும். பிரச்சனைக்கு நிறைய நெருங்காது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்தால் கூட அது ஈஸியாக உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடும். உடலையும் பார்த்துக்க முடியும், மனதையும் பார்த்துக்க முடியும், ஆன்ம பலத்தையும் அது பெருக்கும். உங்கள் ஆன்ம பலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தானே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. புரிஞ்சிச்சா? இதை சொல்லி கொடுக்குறதா நிறைய யோகா மையங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சுத்த வைக்கிறாங்க. தோடையை பாருங்கன்றது, அதுக்கு நிறைய நேம் கொடுப்பாங்க. கிரியா யோகம் பண்ணுங்கள், வாசி யோகம் பண்ணுங்கள், குண்டலினியை மேலே எழுப்பி தேடையில் பாருங்கன்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறவங்க கூடவே இருந்து சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. அது மேலெல்லாம் வந்துச்சுன்னா உங்களால் தாங்க முடியாது அந்த வைப்ரேஷன். அந்த மாதிரிலாம் தவறான இதில் போய் மாட்டிக்காதீங்க. இது என்னோட அட்வைஸ், ஓகேவா? அந்த மாதிரி மாஸ்டர் வெளியில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. நான் சொல்லித்தர விஷயமே வேறு. சரி, அங்கே டிவைன் பாத்தில் சொன்னாங்க யாராவது மாஸ்டர் இருந்தால் போய் பண்ணிக்கோங்கன்ட்டு, அதனால் நம்ம இந்த மாஸ்டர்கிட்ட போவோம் அப்படின்னா எந்த மாஸ்டருக்கும் நான் கேரண்டி சொல்ல முடியாது செல்லங்களே. நம்மளோட விஷயம் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எளிமையாக, நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் தோடையை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உடம்பை வருத்திக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஹீலிங் மட்டும் எடுத்துகிட்டால் போதும். நான் சொல்கிற மாதிரி சில மந்திரம் தீட்சையெல்லாம் கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட் ஐட்டம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லித்தர மாதிரி சரியாயிடும். புரிஞ்சிச்சா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.